பாருங்க ஐயா, பணம் கொடுத்த கூட ரோட்ல நிக்க சாப்பிட சொல்றாங்க. உள்ள உட்கார உள்ள எங்களுக்கு பார்த்தா எங்க ஜாதிக்கு பார்த்தா எங்களுக்கு உள்ள சேர்க்கல. காசு கொடுத்த கூட உள்ளவே விடவே இல்லை. எங்களுக்கு வந்து நீ காசு கொடுக்குறதோ இல்லையோ, நீ வெளியே உட்காந்து நாங்கள் கொடுக்குறத சாப்பிடணும், நீ இல்லைன்னா நீ வெளியே போ, வேற எங்கேயும் சாப்பிட சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்களா? இந்த மாதிரி ஒரு வாய்க்கை நீ பார்த்துருக்கிறியா? இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க ஐயா. எங்களுக்கு இந்த மாதிரி மக்கள்லாம் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க இல்லை, அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தான். எதுக்கு இந்த மாதிரி வேறுபாடு பார்க்குறீங்க? அவங்க அப்படி தான் உட்காந்து சாப்பிட்ணும், அங்கே தான் வெளியே தான் இருக்கணும் அப்படின்னு. ஏன் உங்கள் ஹோட்டலில் கொஞ்சம் இடம் கொடுத்தா குறைஞ்சா போகிறீங்க? கொஞ்சமாச்சு மனுஷத்தன்மையாக நடந்துக்கோங்க. யாராக இருந்தாலும் ட்ரெஸ்ஸு தோரணையை பார்க்காதீங்க. உங்களுக்கு காசு கொடுத்தா நீங்கள் ஃபுட்டு கொடுப்பீங்களே, அதுதான் உங்களுக்கு முக்கியம். உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் முக்கியம்னா அப்போ நீங்கள் வெளியே போர்டு போட்டுருங்க, இப்படிலாம் ட்ரெஸ் போட்டு வந்தால் தான் நாங்கள் உள்ளே அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க அவங்க. அந்த மக்களுக்கெல்லாம் அறிவு மக்கி போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாமே மொபைலு மிஷின் வந்துட்டனால மூளை அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது போல இருக்கு. இவங்கள மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்து யாருக்கும் இது பண்ணாதீங்க. இப்போ அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் வேணால் அவங்க இதுவாக இருக்கலாம், ஆனால் எந்த கடனோ எந்த கவலையும் இல்லாமல் அவங்க சந்தோஷமாக, உங்களை விட சந்தோஷமாக நிம்மதியான ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் வாழறாங்க. ஸோ அது நிறைய பேருக்கு கிடைக்காது. நிறைய பேர் லைஃப் ஸ்டைல் கடன்லேயே போயிடும். எனக்குமே அப்படிதான், கடன்லேயே போயிடும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்க வாழறாங்கன்னா அவங்க தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் அவங்களும் கூட ஓகே. அப்போனா அவங்க தான் பணக்காரங்க, நம்மளாம் ஏழைங்க தான். ஸோ இதெல்லாம் புரிஞ்சா ஏன் இப்படி இருக்க போகிறீங்க? இப்போ நீங்கள் ஒருத்தவங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நாளைக்கு அதே ஹோட்டலுக்கு பெரிய லெவலில் யாராவது வந்தாங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கும் நடக்கும். அப்போ உங்கள் மனநிலை அவங்கள கண்டிப்பாக யோசிப்பீங்க, நம்ம பண்ண தப்பு நமக்கே ரிவெஞ்ச் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக யோசிப்பீங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்களை இது பண்ணாதீங்க. ஓகே.